எதற்காக அவரை துதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம்? சங்கீதம் 13 அதனுடைய 6ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். அவர் என்ன செஞ்சாரா? நன்மை செய்திருக்கிறார். அவர் நம் வாழ்க்கையில நன்மைகளை மட்டும்தான் செய்திருக்கிறார். நம்ம இந்த கடந்த வாரம் இல்லை கடந்த மாதம்னு சொல்ல முடியாது, நம்ம பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நமக்கு அவர் நன்மை மாத்திரம்தான் செய்திருக்கிறார். அந்த நன்மை செய்த தேவனை நாம் ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆல்ரெடி இந்த பாடலை நாம் பாடி இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். கரங்களை தட்டுங்க. பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே
உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். கரங்களை வச்சு சொல்லுங்க. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமா நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமா நேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். நம்முடைய ராஜாதி ராஜா வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருப்போம். முகமுகமாக நேசரை காண்பேன், நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லை, பாரங்களும் இல்லை, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன், நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லை, பாரங்களும் இல்லை, பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமா நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமா நேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஓ, துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். Thank you, Lord. முழு உள்ளத்தோடு அவரை ஆராதிக்க போகிறோம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமா நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமா நேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஓ, துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஆமென். ஹalleluya. சோர்வா இருக்கீங்களா? சோர்வா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கிறவங்க கரங்களை தட்டுவோமா? ஆமென். அவருடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் உற்சாகமா இருக்க வேண்டும். இந்த வரி சொல்லுகிறது, சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளாலே அவர் அணைத்து கொண்டார். எத்தனையோ விதமான ஆபத்துகள் இருந்து நம்மளை கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறார். இத்தனை வருடங்கள், இத்தனை நாட்கள் கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாத்த ஒரு தேவன். அந்த தேவனை நாம் உற்சாகமாய் ஆராதிக்க வேணும். இந்த வரிகளை கூட திரும்ப ஒரு வாட்டி பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். பீடனின் கண்ணீர் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். பீடனின் கண்ணீர் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமா நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமா நேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே
பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். கரங்களை உயர்த்தி ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவை. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவை. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவை. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவை. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். Thank you, Jesus. உங்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா எதை குறித்து நீங்க பயப்படாதீங்க. எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவை. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவை. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இதோட நாமத்தில் உயர்த்துவோம். Thank you, Jesus. யெகோவா ஈரேவாய் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து இதுவரை எங்களுக்கு நன்மை செய்த தேவன், இனிமேலும் எங்களுக்கு நன்மையை மாத்திரம்தான் நீர் செய்வீரப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இஸ்ரவேல் மக்கள் இந்த வனாந்திரத்திலிருந்து திரும்பி வரும்போது அநேக நன்மைகளை தேவன் அவருடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு சோர்வு வரும்போது, ஒரு தேவைகள் வரும்போது அவங்க சோர்ந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு வேதம் சொல்லுது. தேவனுடைய பிரச்சனத்தில் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். இன்னைக்கு நம்ம என்ன தேவையோடு என்ன பாரத்தோடு இருந்தாலும் சரி, தேவனுடைய பிரசன்னத்துல அவருக்கு நன்றிகளை மாத்திரம் செலுத்துவோம். ஏன் தெரியுமா? அவர் யெகோவா ஈரேவா இருக்கிறார். நம்மை நடத்துகிற தேவன், நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். நீங்க கேட்கிறதுக்கு முன்பதாகவே உங்களுடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். அது நிறைவேறும். அவர் நிறைவாய் நம்மை நடத்துவார்.
இதுவரை நம்மை நடத்தின தேவன் இனிமேலும் அவர் நம்மை நடத்துவார். அந்த ஒரு நல்ல தேவனை தான் நம்ம உயர்த்த போகிறோம். Thank you Lord, thank you Jesus. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவாயிரே பார்த்துக் கொள்வீ. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவாயிரே பார்த்துக் கொள்வீ. யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். ஆமென் ராஜா. யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். இதுவரை நடத்தினீர், அப்பா, இதுவரை எங்களை நடத்துவீர் ஆண்டவரே. இனியும் எங்களை நடத்துவீரப்பா. யெகோவாயிரே பார்த்துக் கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயிரே பார்த்துக் கொள்வீர். யெகோவாயிரே என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். கடந்து வந்த பாதைகளை நினைத்தால், கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். அவ்வளவு அழகா நடத்திருக்கிறார். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. இதுவரை நடத்தினீர், இனியும். எத்தனை பேர் விசுவாசமா இதை சொல்ல முடியும்? யெகோவாயிரே அவர் பார்த்துக் கொள்வார். Thank you Lord, thank you Jesus. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயிரே பார்த்துக் கொள்வீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் நீர் சந்திப்பீர்.
நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, இங்க வந்திருக்கிறவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி அப்பா, அந்த சூழ்நிலைகளில் நீங்க மட்டும் போதும் ராஜா. நீங்க மட்டும் போதும் இயேசுவே. எங்களை நடப்பதற்கு, எங்களை நடத்துவதற்கு, எங்களை சுமப்பதற்கு நீங்க ஒருவர் போதும் ராஜா. எங்களை ஒரு நாளும் நீங்க கைவிட மாட்டீங்க. நாங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களுடைய பிரசனத்துல ஆண்டவரே அன்னாலை போல ஆண்டவரே இது மனபாரத்தோடு ஆண்டவரே அவங்களுடைய மனதை ஊற்றும்படி உங்களுடைய பிரசனத்துல வந்திருக்கிறாங்கன்னா ஆண்டவரே அன்னால் ஜெபம் பண்ணின பின்பு அவங்க கடந்து போகும்போது ஆண்டவரே அவங்க முகம் ஆண்டவரே அப்பா சோர்வாய் ஆண்டவரே சோகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுதப்பா. அதே போல ஆண்டவரே இன்னைக்கு துக்கத்தோடு கூட வந்திருந்தாலும் சரி, இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தட்டும் ராஜா, அவர்களை தேற்றட்டும் ஆண்டவரே. சந்தோஷ முகமாய் கடந்து செல்ல கத்த உதவி செய்யுங்கப்பா. இதுவரை நடத்தின தேவன் யெகோவா ஈரேவா எங்களோடு கூட இருந்த தேவன் இனிமேலும் எங்களை நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.